இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ச்சே, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. எப்படியாவது இதை தடுக்கணும். அண்ணி, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டு விட்டீங்களாமே. நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு நீ கவனிக்கிறியா மீனா? என்ன ஆச்சு? என்ன நடக்குது? அத்தைக்கு உடம்பு சரியில்லை, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சிபியும் தமிழும் இப்ப சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்ளோதானா? வேற எதுவுமே நடக்கலையா? வேற என்ன நீ? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா உனக்கு? ஓ, அத கேக்குறீங்களா? மீனா, அது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம இருக்க. பாவம் இல்ல, எத்தனை வருஷம் கழிச்சு அம்மாவும் பொண்ணு பாத்துக்கறாங்க. அத்தை வேற இன்னும் ஜெயராணி மேல வெறுப்பா இருக்காங்கன்னா. ஏய் மக்கு, உன் புருஷன் படுத்த படுக்கையா இருக்காரே, அதுக்கு யார் காரணம்? அந்த ஜெயராணியோட புருஷன் தான், ஞாபகம் இருக்குல்ல? அவளுக்கு போய் இறக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. என்ன மன்னிச்சு ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டியோ? சச்சா, அப்படிலாம் இல்ல அண்ணி. அவங்களுக்கு காயப்பட்டு இருந்துச்சா, அதான் பார்க்க பாவமா இருந்துச்சு. பாவமா இருந்தா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இருக்கிற எல்லாத்துலயும் பங்கு கொடுத்துருவியா? மீனா, 20 வருஷமா வராதவ புதுசா வந்திருக்கானா, ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் வந்திருக்கா. நீ கவனமா இருக்கணும். என்ன நீ சொல்றீங்க? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணி ரத்தம் கொடுத்திருக்காங்க. நாளைக்கே மக பாவம் தனியா கஷ்டப்படுறான்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் செஞ்ச தப்பெல்லாம் மறந்துருங்க. 1000 தான் இருந்தாலும் அவ என் பொண்ணு, எல்லாரும் மன்னிச்சு ஏத்துக்கோங்கன்னு இந்த குடும்பத்தோடய அவளை செட்டில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகும்னு தெரியும்ல? என்ன அண்ணி பேசுறீங்க? அவங்க பொண்ணு, அவங்க பையன், அவங்க ஒரு விஷயத்துல முடிவெடுத்தா அதுல நாம எப்படி அண்ணி கேள்வி கேட்க முடியும்? அத்தை, தப்பா எடுத்துக்காதீங்க. ஜெயராணி இந்த வீட்டுக்கு வந்தா என்னால இங்க இருக்க முடியாது. அவங்க பண்ண துரோகத்தை மறக்க முடியாது. எனக்கு நீங்க சத்தியம் பண்ணி கொடுங்க. இந்த வீட்டு மருமகங்கிற உரிமையில கேக்குறேன். எந்த காலத்திலயும் ஜெயாவை மன்னிக்க மாட்டேன், இந்த வீட்டுல சேர்த்துக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க அத்தை. மீனம்மா, என்னம்மா பேசுறீங்க? ஜனமா ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான். மாத்தி பேசுறது கொடுத்த வாக்க மீற பழக்கம் கிடையாது. அவங்க கிட்ட போய் சத்தியம் கேக்குறீங்க. அவங்களே ஜெயாவை நேர்ல பார்த்த கோவத்துல இருக்காங்க. நீங்க இன்னும் அவங்க கிட்ட கண்டதையும் பேசி அம்மாவை கோவப்படுத்தாதீங்க. மீனம்மா, அது மட்டும் இல்ல, அம்மாவுக்கு இன்னும் உடம்பு கூட சரியாகவே இல்ல. அத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. திரும்ப திரும்ப அத பத்தி பேசவே கூடாது. முத்தம்மா, அத்தையும் மருமகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு குறுக்க வர? நான் குறுக்க வரலமா. ஜனாமா டென்ஷன் ஆக கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல, அதுக்காக தான்மா சொன்னேன். ஜனாமா, மீனாமாவுக்கே உங்க வார்த்தை மேல நம்பிக்கை இல்ல. நீங்க சத்தியம் பண்ணி கொடுங்கம்மா. பசிக்குது, சாப்பிட்டே போயிடலாம். முத்தம்மா, என்ன சமையல்? பசிக்குது, சீக்கிரம் எடுத்து வைங்க. முத்தம்மா, முத்தம்மா. தம்பி, என்ன முத்தம்மா, சாப்பாடு எடுத்து வைங்க, பசிக்குது. ஆமா, ஏன் டல்லா இருக்கீங்க? அப்போ ஜானு அப்செட்டா இருக்காங்க. ஆமா தம்பி, சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, தண்ணி கூட குடிக்கல.
அவங்க கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றதுனே தெரியல. வழக்கமா எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் என்கிட்ட சகஜமா பேசுவாங்க. ஆனா என்னையே ரூம்குள்ள வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல தம்பி. டாக்டர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நேரத்துக்கு சாப்பிடணும், ஒழுங்கா தூங்கணும், கோவப்படக்கூடாது, வேலைக்கு மருந்து சாப்பிடணும். இது எதையுமே அம்மா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப சாப்பிடுவாங்க, நான் பாத்துக்கிறேன். ஜானு, ஜானு. ஆத்தி பொல்லாத பிள்ளையா இருக்கே, நினைச்சத சாதிக்குது. ஆயிடுச்சு 2 minutes. ஓகே ஜானு. இந்த உன்னோட ஃபேவரட். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிட்டு பார்த்து வேற சொல்லணுமா? அதான் வாசனை தூக்குதே. கிச்சடி இவ்வளவு வாசனையை செய்ய முடியுங்கிறது உன்கிட்ட இருந்து தான் ஜானு கத்துக்கணும். சாப்பிடு. என்ன பார்த்து சிபி, நான் வேணா ஊட்டி விடுவா? ஜானு ஒண்ணு வேணாம், முதல்ல நான் உனக்கு ஊட்டி விடுறேன். என்ன ஜானு பாக்குற? சொல்லு. எப்போ நீ சமைக்கும் போது நான் ஒரு வாய் நீ ஒரு வாய் தானே சாப்பிடுவோம். அப்புறம் என்ன யோசிக்கிற? இல்ல சிபி, எனக்கு வேண்டாம். போ ஜானு, உனக்கு வேணாம் எனக்கும் வேணாம். சரி 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 சரி. மாமா, இப்போதைக்கு நாங்க ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. தமிழ், நான் சொல்றத கேளுமா. முதல்ல அம்முவை ஃபேக்டரியில வேலைக்கு சேர சொல்லுமா. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு தடவை நேர்ல பார்த்ததே ஜனாமாவால தாங்கிக்க முடியல. நீங்க என்னடானா தினம் அவங்கள பார்க்கணும்னு சொல்றீங்க. தமிழ், என்னை விட என் அம்மாவை யாருக்கும் சரியா தெரியாது. நான் காரணமா தாமா சொல்றேன். அம்முவை நாளைக்கே ஃபேக்டரியில வேலைக்கு சேர சொல்லு. அதுக்கப்புறம் அம்மாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஜனமா கேட்டா நான் என்ன சொல்றது? அவங்க பெர்மிஷன் இல்லாம நான் எப்படி வேலைக்கு சேர்க்க முடியும்?